காலையில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணலான்னு போய் எந்திக்கிறப்பே ரிசல்ட் போட்டு எக்கச்சக்க பேர் கால் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் சார் பாத யாத்திரைக்கு போய்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு ரிசல்ட் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நிறையா பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. நம்ம மாக் இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மட்டுமே ஒரு 15 பேர் டோட்டலா வந்தவங்களே அதுல 21, கோயம்புத்தூர்ல மட்டும் 21 பேர், அது 16 பேர் இப்ப செலக்ட் ஆயிருக்காங்க. ஓ, அதான் இப்ப மதுரை பார்த்துட்டு இருந்தோம், சென்னை பார்த்துட்டு இருந்தோம். பார்க்க ரிசல்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி இன்ஃபார்ம் பண்றவங்களும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட கீழே இருக்க நம்பருக்கு வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த வீடியோ முக்கியமா எதுக்கு அப்படின்னா நம்ம கேஆர் லாஜிக்ஸோட 4th இயர் சக்சஸ் மீட் வந்து கண்டக்ட் பண்றோம். இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நாங்க சக்சஸ் மீட் நடத்துறப்பலாம் வருவாங்களா அப்படிலாம் நினைச்சோம். பட் செகண்ட் இயர் நல்லபடியா முடிச்சிட்டோம், தேர்ட் இயர் முடிச்சிட்டோம். பட் இந்த சக்சஸ் மீட்ல வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோட இருக்கு. மேம் நீங்க சொல்றீங்க. அதாவது உண்மையிலே பயங்கர ஹாப்பிப்பா. என்னன்னா காலையில இருந்து சார் சொன்ன மாதிரி கிளியர் பண்ணிட்டோம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வெல்மிங்கா இருக்கு ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாடுல நம்ம மக்களுக்காக ஒரு விஷயம் இந்த டைம் பிளான் பண்ணியிருக்கோம் சார். யாருமே பண்ணாதது, இது வரைக்கும் யாருமே பண்ணாதது. என்னன்னா இது வந்து நம்ம இது வரைக்கும் முன்னாடி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது, அக்கா நீங்க வந்து போற வரைக்கும் எங்களை கையை பிடிச்சி கைட் பண்ணிடுறீங்க, ஆனா உள்ள போயும் சில சேலஞ்சஸ் இருக்கு. அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அங்க போய் இன்னுமே எங்களால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீ இண்டக்ஷன் செஷன் நம்மளோட சக்சஸ் மீட்லயே உங்களுக்கு இருக்கும். அதுல ஆர்பிஐ எல்லாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண பர்சன் தான் வர போறாங்க. சோ அது வந்து ரொம்பலாம் இருக்காது, ஒரு 15 மினிட்ஸ் செஷன் இருக்கும் இந்த அவார்ட் செரிமனியோட. சோ அவார்ட் செரிமனி உங்களுக்கு தெரியும், இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமே வச்சிருக்கோம். அது நீங்க வந்தாதான் தெரியும். தயவு செய்து இந்த சக்சஸ் மீட் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா Jan 25 சண்டே தான் நடக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 26 வந்து லீவ் இருக்கு. நீங்க உலகத்துல எந்த ஊர்ல இருந்தாலும் என்ன ஈவெண்ட் இருந்தாலும் இந்த சக்சஸ் மீட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும், ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா சக்ஸஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வீடியோவில் பார்க்காத சில விஷயங்களுமே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே நம்ம பண்ணுறப்ப சரி இந்த ஒரு டேக்காண்டி தான் நம்ம ஒரு வருஷம் உழைக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி, உங்கள் அப்பா அம்மா முன்னாடி நீங்கள் வந்து அவங்கள ஸ்டேஜ் ஏற்றி நீங்கள் மெடல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குற மொமெண்ட் நீங்கள் நினச்சி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா காலையில் கோயம்புத்தூர்லேருந்து சொன்னவங்க மதுரையில் தான் வைக்கிறீங்களா அப்படி லைட்டாக இழுக்கிறாங்க, மிஸ் பண்ணி. மதுரை அப்படியே இங்கே தான் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல வந்துடலாம், எங்க இருந்தாலுமே வரலாம். ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் மொமெண்ட் தான். இதுக்கப்புறம் வந்து இதை நீங்க அனுபவிக்கவே முடியாது. அப்படியே ஒரு ஓவர்வெல்மிங்கா இருக்கும். வந்துட்டு போனவங்க சொல்லுவாங்க, நாங்க சென்னையில இருந்து வந்தோம் இதுக்காக, பெங்களூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்கோம், வேற இடத்துல எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க, வந்துட்டு பட் உண்மையிலே நாங்க வந்தது வந்து பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்றோம்னு சொல்லுவாங்க. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்காக தான் ஒரு எக்ஸ்க்ளூசிவான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமே பிளான் பண்ணிருக்கோம். கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். வரவங்க வந்து நீங்கள் யாருனாலுமே வரலாம். ஒரு வீட்டில் வந்து ஒரு 4-5 பேர் இருக்கீங்கன்னா கூட வரலாம், 5-7-8 பேர் இருந்தால் கூட வரலாம். வரவங்க மட்டும் கீழே வந்து கூகுள் ஃபார்மில் இந்த கவுண்ட்லாம் கேட்டிருப்போம், அவர் வெஜ்ஜா நான்வெஜ்ஜாலாம் கேட்டிருப்போம், ஃபுட்லாம் அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. உங்களை ரொம்பலாம் சிரமம்லாம் படுத்த மாட்டோம். வந்துட்டு ஒரு ஹாஃப் டே தான் இந்த ஈவெண்ட் இருக்கும். அவார்டு வாங்கிட்டு நம்ம வந்து ஜாலியாக வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாருமே ஜாலியான ஒரு உங்களுக்குமே சார். இப்போ கனடா பேங்க்ல கிளியர் பண்ணிருப்பாங்க, கனடா பேங்க் பசங்கள்லாம் இருப்பாங்க, உங்களுக்குள்ள அவங்க பேசுவாங்க. சோ அங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு கேங்கா கூட சொன்னாங்கல சக்சஸ் மீட் வந்து 4-5 பேருக்கு ஒரே இடத்துல ட்ரைனிங். சோ அதனால முக்கியமா கேர்ள்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சத்தியமா சொல்றேன் எல்லாமே வீட்ல இருந்து படிச்சவங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்ல. பட் இங்க சக்சஸ் மீட் வந்த கனரா பேங்க், இந்தியன் பேங்க்லாம் அவங்களே வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு அங்க ட்ரைனிங் போறப்ப அந்த ஹாஸ்டல் ஸ்டே பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு டீமாவே இருந்தாங்க, இப்பயுமே அவங்க ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. அதனால எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்களுமே வருஷத்துல 1 டைம் தான் அதை வைக்கிறோம். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணவங்களும் அதே மாதிரி லாஸ்ட் டைம் எல்பிஓட ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு, அதுக்குமே நிறைய பேர் நம்ம வைக்கல. ஸோ அவங்களுக்கு ஐஓபி எல்பிஓ, இந்தியன் பேங்க் எல்பிஓ, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ், இது எது நீங்க கிளியர் பண்ணியிருந்தாலும் நீங்க தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். நான் வேற ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட எஸ்எஸ்சி சென்ட்ரல் மேலே சில பேர்லாம் வந்திருந்தாங்க லாஸ்ட் டைம். அவங்களுமே மேபி அது லிமிட்டடாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமான ஹானர் தான். நான் அகாடமியில் படிச்சிருந்தா வரலாமா அப்படிலாம் கிடையாது, யாருனாலும் வரலாம். ஏன்னா கேஆர் லாஜிக்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இது கூச்சப்படக்கூடாது, இது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான்.
ஸோ மறக்காமல் கீழே லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. உங்களை அங்கே மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. பார்ப்போம்.